இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மாத்திரம் இல்லை, ஈஸியாக வழுவி போகிற ஜனங்களாக இருந்திருக்காங்க. ஏகூத் மரணம் அடைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஆண்டோடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஆண்டவரை கோபம் ஊட்டுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, யாபீன் அப்படிங்கிற கானானியருடைய ராஜா கையில் இந்த ஜனங்களை விற்று போட்டுடுறாரு. இந்த யாபீன் அப்படிங்கிற ராஜாவுக்கு ஒரு சேனாதிபதி இருந்திருக்கிறாரு. அந்த சேனாதிபதியோட பேர் என்ன அப்படின்னா சிசேரா. இவர் புறஜாதிகளுடைய பட்டணம் ஆரசோத்தில் தான் குடியிருந்திருக்கார். இவருக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்திருக்கான். ஸோ அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினானான். இப்படி ஒடுக்கினது நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க, கூப்பிட்டுருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு இப்போ ஆண்டவர் ஒரு பெண்ணை எழுப்புறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள். இந்த தெபோராள் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்கா, மட்டும் இல்லை இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கவும் செய்கிறா.